நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 2020 ஆண்டினுடைய 8வது மாதத்தின் 14ஆம் தேதியிலே தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு அதிசயமானவரும் அற்புதமானவருமாய் நம்ம வாழ்க்கையில் இடைப்பட்டு எந்த தீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் அணுகாதபடிக்கு மட்டும் நம்மை பாதுகாத்து தம்முடைய கிருபையினால் முடிசூட்டி நம்ம எல்லா நன்மையினால் திருப்தியாக்கி நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஒரு பாடலை ஒரு சில வரிகளை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். Viశ్వాస
5 மாதங்கள் கடந்து போய்விட்டது. இந்த ஆராதனை நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பது அது எனக்கு மிகுந்த துக்கத்தையும் கவலையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நான் அதிகமாக பாடுபட்டு தேவ சமூகத்திலே செபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்றைக்கு என்னுடைய சபை திறக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்தில் கடந்து வந்து விடுதலையோடு கூட ஆராதிப்போம்னு சொல்லி என் உள்ள மேங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஃபேஸ்புக்கில் இந்த பழைய ஆராதனை எல்லாம் ஃபேஸ்புக்கில் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக வந்துகிட்டே இருக்கோம். பழைய வருஷத்தில் பழைய ஆராதனைகள் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக அந்தந்த வருஷம் இந்த வருஷத்தில் இந்த தேதியில் நடந்ததெல்லாம் அது அப்படியே வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய உள்ள மிகவும் உடைந்து பாடுபடுகிறேன். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்ம அழைத்தவர், உண்மையுள்ளவர், சபை கர்த்தருடையது. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லு. ஆகவே கர்த்தருடைய சபையை மூடுவதற்கோ கர்த்தருடைய சபையை அடைப்பதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை. தற்காலிகமாக அது நடைபெற்றுக் கொண்டு தற்காலிகமாக பிசாசானவன் ஜெயம் எடுத்தது போல காணப்படுகிறார். நல்லா புரிந்து கொள்ளணும், ஜெயம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுடையது. ஆகவே ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்முடைய ஆலயங்களை திறந்து முன்பு போல வழக்கமாக நம் சபையில கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற சாக்கியத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதிகமாக அதற்காக செபிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாசிப்பு ஒரு வசனத்தை எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தளினார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடும்படியாக எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாகி சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்திருக்கிறார். சபை என்பது தேவனுடைய ஜனங்களை குறிக்கக்கூடியதான ஒன்று. அதை குறித்து விளக்கம் கொடுக்கணும்னால் என்னுடைய போன் பத்தாது, நேரம் போதாது. சபை என்பது தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். அப்ப இந்த சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலைவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரதான வேலை என்னன்னு சொன்னால், சபையை அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லு. பிரியமானல, அவருக்குள் எல்லா பரிபூர்ணமும் வாசமா இருக்கிறது. நாம் அவருக்குள் இருக்கும் போது அவருடைய பரிபூர்ணம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து அடைகிறது. தேவனாய் கர்த்தர் வெறுமையான நம்மை நிரப்பக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாம் வெறுமையான மனுஷர்கள், நம்ம ஒன்றும் இல்லாதவர்கள். பிரியமானவர் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் இதுவரைக்கும் என்ன நடத்தி வந்ததுக்கும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது அங்கு சொல்லுகிறோம் பார்க்கிறோம். ஆகவே நாம் வெறுமையான தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது வெறுமையாயும் ஒழுங்கினுமாயும் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாக ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை உண்டாவதற்கு முன்பதாக இந்த உலகமானது வெறுமையானதாகவும் ஒழுங்கினமானதாகவும் இருந்தது. இப்போ ஆதியில முன்னே உண்டாக்கப்பட்ட உலகத்தை பரலோக தேவன் பிசாசானவன் கெடுத்து அதை வெறுமையாக்கி போட்டு விட்டான். அதெல்லாம் வெறுமையாக்கப்பட்டு விட்டது. தேவன் உண்டாக்கின உலகமானது பிசாசினாலே கெடுக்கப்பட்டு அது ஒழுங்கினமாக வெறுமையானதாக மாறிவிட்டது. அதன் பிறகு தேவன் அதை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறவராய் மாறினார். மாத்திரமல்ல, அதில் உள்ள வெறுமைகள் எல்லாத்தையும் நிரப்புகிறவராய் இருந்தார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பூமியானது புல் புண்டுகளினாலே நிரம்பிற்று, கடல் ஜலத்தால் நிரப்பப்பட்டது,
மூன்றாவதாக சமுத்திரம் மீன்களால் நிரப்பப்பட்டது. நான்காவதாக வானங்கள் நட்சத்திர சூரிய சந்திரனால் நிரப்பப்பட்டது. தேவன் மனிதனை உண்டாக்கி அவனை தம்முடைய ஆவினாலே நிரப்பினார். தேவன் மனுஷனை மண்ணினால உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். தம்முடைய ஆவி கர்த்தர் மனுஷனுக்குள்ள ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். இப்போ தேவ ஆவியானவர் மனுஷனை தம்முடைய ஆவியினால் நிரப்பின போது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஆனால் காலப்போக்கில் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன போது அவன் வெறுமையாய் மாற்றப்பட்டான், வெறுமையாக்கப்பட்டான். என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் வெறுமையாக்கப்பட்டார்கள். வெறுமையாக்கப்பட்ட மனுஷனை நிரப்பும்படியாக தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகத்திலே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடியா ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு ஆவியால தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார் என பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:4 வசனத்துல தேவன் எல்லாரையும் அங்கு கூடியிருந்த 120 பேருக்கு 120 பேர் மக்கள் மேல் எல்லாரிலும் தம்முடைய ஆவியினால நிரப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ ஆவியானவர்கள் எல்லாரும் நிரப்பினார். சபை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நான் இப்ப அந்நிய பாஷை வரங்கள் அதெல்லாம் இங்க பேச வரல. நீங்க அதெல்லாம் விரும்பினா தேவன் ஆகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப அதுக்கு நேரம் இல்லை. நான் சொல்லப்படுகிறது தேவனை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வாழ்கிற ஒரு அனுபவம் மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய சபையை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார். பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது நாம் பலனடைகிறோம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதற்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லு. பரிசுத்தாவியான கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உலகம் முழுவதற்கும் நாம் சாட்சியாக இருப்பதற்காக வரங்களை பெற்றுக்கொண்டு அதை வியாபாரமாக மாற்றி அதனால பொருட்களை சம்பாதிப்பதற்காக பரிசுத்தாவின் சபைக்கு கொடுக்கப்படல. சபைக்கு பரிசுத்தாவின் கொடுக்கப்பட்ட நோக்கம் சொன்னால் இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே தேவ ஜனங்களாகிய நாம் ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சாட்சிகளை ஜீவித்து வெளிப்படுத்த முடியாததான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப சபை பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது என்ன நடக்கும்? ஒரு சபை பரிசுத்தாவினால் தொடர்ந்து நிரப்பப்படும் போது உலக பிரகாரமான காரியங்கள் வெளியேறும். அங்க உலகத்திற்கு இடம் இருக்காது. இன்னைக்கு அநேக சபைகளில் பார்த்தீங்கன்னா ஆவியானவரை விட்டுவிட்டார்கள், தேவனை விட்டுவிட்டார்கள், தங்களை ரட்சித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு சபைகளுக்குள்ளே பெரும்பாலான சபைகளுக்குள்ளே உலகம் பிரவேசித்திருக்கிறது. உலகத்தார் போல வாழ்றோம். எனக்கு அருமையான ஒரு நண்பர் இருக்கிறார் கோயம்புத்தூர்ல. அவருடைய பேஸ்புக்கில் போடுகிறார், இத்தனை ஆண்டுகள் நீங்கள் சபைக்கு வர்றீங்க. விசுவாசிகள் பார்த்து அவர் கேட்கிறார், எத்தனை ஆண்டுகள் நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள், இத்தனை ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? இன்னும் நீங்கள் உலகத்தாரை போல அல்லவா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சொல்லி பெருமாள் கேட்கிறதை பார்க்கிறோம். உண்மை அவர்கள் கேட்ட கேள்வி உண்மையை, அந்த கேள்வியை நான் வரவேற்கிறேன். எத்தனை ஆண்டுகள் நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகிறது நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் கர்த்தருடைய சித்தம் செய்கிற மக்களாக நாம் இல்லையே. இன்னும் உலகம் நம்முடைய வாழ்க்கையில சபைக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த சபையை நிரப்பும் போது அல்லது நம்மை நிரப்பும் போது என்ன நடக்கும்? சுயம் வெளியேறும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் சுயநலம். எனக்கு, நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சபை, என்னுடைய ஊழியம், நான் அவ்வளவுதான்.
எல்லாமே நான் தான், எனக்கு தான். பரிசுத்த ஆவியானவரால் நாம் சரியாக நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நாம் சரியாக நடத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலுடைய சுயம் வெளியேறி போகும் பிரியமானது. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற மேட்டுமைகள் வெளியேறும். பெருமை பாராட்ட ஒண்ணு இல்லைங்க. இன்றைக்கு நாம் ஜீவிப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம் மேல் இருக்கிறபடினாலே இன்னைக்கு நம்ம இங்க ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்க்கிறோம். பெரிய மந்திரிகள், ஜனாதிபதி, கவர்னர், எம்எல்ஏக்கள், மாநில அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாரும், பெரிய பெரிய நடிகர்கள், பாடகர்கள் எல்லாரும் கொரோனாவினால் சில ஊழியர்கள் கூட கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மரித்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு கொண்டு சொன்னா நான் பரிசுத்தவான்கள் என்பதற்காகவா, நீதிமான்கள் என்பதற்காகவா? தேவனுடைய சுத்த கிருபை பிரியமானவர்களே, நான் ஒன்று சொல்றேன். இந்த காலகட்டங்களில் நாம் பெருமை பாராட்டவோ மேன்மை பாராட்டவோ இடமில்லை நம்முடைய வாழ்க்கையில. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பெருமைகள் தலை தூக்கமானால், மேட்டுமை தலை தூக்கமானால், ஆண்டவர்கிட்ட போய் நாம் தயவாய் கேட்கக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற மேட்டுமை, அந்த நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படும்படியாக நம்முடைய ஆவினால நிரப்ப சொல்லு. வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவினால் நீங்கள் நிரப்பப்படும் போது, ஊற்றப்படும் போது உங்கள் கழுத்தின் மேல் இருக்கிற நுகங்கள் முறிந்து போகும் சொல்லு. அப்ப இந்த மேட்டுமை என்கிற நுகம், பெருமை என்கிற நுகம், சுயநலம் என்கிற நுகம் முறிக்கப்பட வேண்டுமானால் லாபம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் சொன்னார். தேவ ஆவியானவர் என்னை முற்றிலுமாய் நிரப்புவதற்கு நான் இடம் கொடுக்கும் போது அந்த மேட்டுமை எல்லாம் மாறி போகும் பிரியமான. மூன்றாவதாக சத்தியத்திற்குள் நடத்தப்படுவீர்கள். யோவான் 1:2 வாசிக்கிறோம். நீங்கள் அவரால் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார், அவர் உங்களை சகல உபதேசத்துக்குள் வழிநடத்துவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. போதன அவசியம், அந்த வசனம் அப்படி சொல்லல. நான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் போது, ஆவியான நமக்குள் வாசம் பண்ணும்போது நடக்கக்கூடிய காரியம் சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளே நம்மை உபதேசித்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று பிரியமான. ஆகவே தேவ ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்புவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் பிரியமானது. தேவ ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவதற்கு இடம் கொடுப்பது அவசியமான ஒரு காரியம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானது ஆவியானவருக்கு இடம் கொடுக்காத பட்சத்தில் இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பாவத்தை விட முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறோம். யோவான் 14 ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும். நான் போவேன் என்றால் வேறொரு தேற்றவாளன் உங்களிடத்தில் அனுப்பப்படுவார். அவர் வந்து நியாய தீர்ப்பு குறித்தும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு சபைகளில ஊழியர்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்த பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் சபையை விட்டு ஓடிடுவாங்க. எனக்கு அந்த பயமே கிடையாது. ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ தைரியமா பேசி போயிடுவேன். மக்கள் ஓடிடுவாங்களே என்ற பயம் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. சத்தியத்தினால் சபை கட்டப்படும் போது சபை ஆஸ்வதிக்கப்படும். ஆகவே தேவ ஜனமே, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதித்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது எல்லா வறுமைகள் எல்லாம் நிரப்பப்படும். எத்தனை பெருமையான இடம் இல்லை நம்முடைய ஜீவித்தில். ஜபம் இல்லாத வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கையில ஜபம் இல்லையோ அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஜபமே ஒரு வெறுமை தான் காணப்படும். ஜெபிக்க 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 ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்ம நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலையில் எழுந்து ஜெபித்திருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க பிரியமான. ஆண்டவரே என்னை சகல பரிபூர்ணங்களால் நிரப்பணுமே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்த நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை எல்லா பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படுவீர்கள். தாவீது சொல்கிறார், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது.
நீங்கள் ஜெபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியானவர் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சகல உன்னதமான ஆசீர்வாதங்களினால் நிரப்புவதோடு கூட மாத்திரமல்ல, உலக பிரகாரமான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். யார்கிட்டையும் போய் ஆண்டவரே ஊழியரே பாஸ்டர் எங்களுக்காக நாங்கள் ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிக்கன்னு கேட்காதீங்க. கர்த்தருடைய ஆவியான உங்களை நிரப்புவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க வாய் திறந்து அவர்களை போய் ஆண்டவரே உங்களுடைய ஆவியினால் எங்களை நிரப்புன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியை பற்றி பேசினா சில ஊழியர்களுக்கு பயம், அலர்ச்சி ஆயிடும். ஏன்னா ஆண்டவர் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலை விரும்புறதில்லை, அவங்க நம்புறதில்லை. எந்த ஊழியர்களுடைய வாழ்க்கையில, எந்த ஊழியத்துல, எந்த சபையில பரிசுத்த ஆவியான நிரப்பப்பட்டதில் இல்லையோ அந்த ஊழியம் ஒரு டல்லான ஊழியம் தான் இருக்கும். அவங்க ஜபிக்கிற ஜபம் ஒரு டல்லா இருக்கும். அவங்க பிரசங்கிக்கிற பிரசங்கம் நல்லா, அவங்க நல்ல வேத அறிவு இருக்கலாம், நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கலாம், நல்ல வேதத்தை பகத்து பொறிக்கக்கூடிய கிருபை இருக்கலாம். ஆனா ஆவியான நிரப்பப்படுறது அவங்க வாழ்க்கையில் இல்லைன்னா அவங்களோட பிரசங்கம், அவங்களோட டீச்சிங்லாம் டல்லா இருக்கும். அது ஒரு எஃபெக்டிவா மக்களுடைய வாழ்க்கையில போய் கிரியை செய்யக்கூடியதான ஒரு வல்லமையான பிரசங்கமாக, டீச்சிங்காக, உபதேசமாக மாற முடியாது. நான் நீங்க அந்நிய பாஷை பேசணும் இப்ப நான் சொல்ல வரல, வரங்களை பயன்படுத்தணும்னு சொல்ல வரல. நான் அது தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்கு தேவையான நேரங்களிலே வரங்களை கொடுத்து நடத்துகிறார். இப்ப அதை பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு தேவனுடைய ஜனமும் விசுவாசிகளும் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊழியர்களும் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவருடைய நடத்துதல் என்றால் அர்த்தம் தெரியுமா? அவரால் கண்ட்ரோல் படுத்தப்படுவது தெரியுமா? அவரால் நாம் கட்டுப்படுத்தப்படுவது. நான் வழி தவறும் போது உள்ள ஒரு அலாரம் அடிக்கும். அது அந்த அலாரம் எது தெரியுமா? ஆவியானவருடைய நடத்துதல். நான் வழி தப்பி நடக்கும் போது எனக்குள்ள இருக்கிற ஆவியான சொல்றாரு, வழி இதுவே, இதில் நடவுங்க, செய்யாத, போகாத, தொடாத, பார்க்காத, கேட்காத. இதெல்லாம் எப்படிங்க? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஆக சொல்ற ஊழியர்கள் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக தேவ ஜனங்கள் ஆவினால் நிரப்பப்பட வேண்டும். பிரியமானவர்களே, தேவ ஆவியால் உங்கள் இருதயத்தை தொடுவதற்கு இடம் கொடுக்கணும். ஜெபம் என்பது விண்ணப்பம் செய்யக்கூடிய, நம்ம தேவைகளை கேட்கக்கூடிய காரியங்கள் மாத்திரமல்ல. ஜெபம் என்பது தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை தொடுவதற்கு ஏதுவான ஒரு காரியம். கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் வரும்போது நாம் நிரப்பப்படுகிறோம். நிரப்பப்படும் போது சுயம் வெளியேறுகிறது, பாவம் வெளியேறுகிறது, வேற்றுமை வெளியேறுகிறது, உலகம் வெளியேறுகிறது. தெரியுமா? தேவ ஆவினால் நிரப்பப்படும் போது நம் சாட்சிகளாக வாழ முடியும். சாட்சியாக வாழ 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 தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நம் மேலே, நம்முடைய குடும்பத்தின் மேல் வந்து பலிக்கும். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, தேவ ஆவியானவர்கள் நிரப்பப்படும் போது என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், உலகத்தில் வந்தாலும், நமக்குள்ளே பரிபூர்ணமான ஒரு தேவ சமாதானம் நம்மோடு கூட இருக்க முடியும். பிரியமானவர்களே, பரலோக பிதாவே, நாங்கள் நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களையும் சபை மக்களையும் நிரப்பும்படியாக நம்முடைய வார்த்தையை அனுப்பினீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் நிறைவாய் அவர்களை நிரப்பி நீர் அவர்களை நடத்துவீராக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியால் நடத்தப்படும் போது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிற வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களை எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி நீர் எங்களை நடத்த வேண்டுமானவர், நீர் எங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டுமானவர், உமக்கு பிரியமான ஜீவன் செய்யும்படி நீர் எங்களை நடத்திக் கொள்ளும். மக்கள் சபை மக்கள் ஒவ்வொரு காட்சி வைக்கிறோம். ஆண்டவரே, இடத்துல போன் பண்ணி என் மனைவி ஆபரேஷன், எனக்கு சுகம் இல்லை, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சொல்லி யாரெல்லாம் இடத்துல கேட்டுக்கொண்டார்களோ அப்படி அவர்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன்.
என் சபை மக்கள் ஆண்டவரே வியாதினாலேயோ பலவீனத்தினாலோ ஆட்கொள்ளப்படக்கூடாது. ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாவுடைய வல்லமை அனுப்பி ஆண்டவரே அவரை குணமாக்கி அவரை பாண்டவரை சுகமாக்கி எங்களை பாதுகாத்து வளர்த்துள்ளாங்க. எல்லா தேவையும் சந்தித்துள்ளோம். குடும்பத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் என் ஆண்டவராக தேவ வாழ்க்கையில கட்டளைகிறாங்க. ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து உங்களுக்கு பிரியமா ஜீவிக்க கற்று கிருபித்தார். இந்த மாதம் முழுதும் மக்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீங்குக்கு விலக்கி எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.